இந்த மக்கள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள்? முன்னால் மொழிந்த ஆகமத்தின் பிரகாரம் இன்று இவர் சமைந்திருக்கின்றார். வைகுண்ட ராஜர் வருவார்தான் பூமியிலே. அப்படி அவர் வந்தவுடன் இந்த மேதினியில் உள்ள எல்லா ஜாதி மக்களும் ஒரு கிணற்று நீர் எடுத்து பயன்படுத்துவார்கள். கோதி குளிக்கும் ஒரு கிணற்றில். அது அல்லாமலும் கர்ம வியாதி, அதாவது தீராத ஒரு வியாதியாக இருந்தாலும் கூட, ஜென்ம விதியின் வினையின் பயனாக உள்ள வியாதியாக இருந்தாலும் கூட, கர்ம வியாதி, செவிடு, கண்குருடு, ஊமை இப்படிப்பட்ட வியாதிகளையும் தர்ம வைத்தியமாக அவர் சுகப்படுத்தி இருப்பார். செல்வம் உண்டாகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் மிக தீரும் அவரை அறிந்தவர்களுக்கு எல்லாம். அவர் இந்த நாட்டிலே எளியவன் வலியவன் என்று பார்க்க மாட்டார். எல்லோரும் ஒரு போலே அவர் நடத்துவார். தேசமெல்லாம் அவருடைய நாமம் சிறக்கும் பறக்கும். அவரை சுத்தமாக கண்டவர்களுக்கு தோஷங்கள் அகலும். அவரை சார்ந்தவருக்கு சந்தனம் போல தர்மம் கொடுத்தருள்வார். அவரை சேர்ந்தவர்களுக்கு நாட்டிலே மிகு செல்வம் ஏற்படும். இப்படியெல்லாம் முன் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் நடத்துகிறதை பார்த்தாலும் அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட வைகுண்ட ராஜர் தான் இவர், வேறு யாரும் இல்லை. அது அல்லாமலும் இவர் இந்த நாட்டிலே வந்தவுடன் சாதி துவேஷம் நீங்கி 18 ஜாதி மக்களும் ஒரு தளத்திலே கூடி மகிழ்வார்கள். வைகுண்டர் அடிவீழ்ந்து வணங்கி வாழ்வார்கள். அது இங்கே நடக்கிறது. அது அல்லாமலும் இவர் தம் வழியிலே இன்னும் பல திருமணங்களை செய்து சிறந்திருப்பார். மற்றும் நாராயணருக்கு நாள் வழியாக பகையாக வந்தவர்களுக்கெல்லாம் போராத காலம். இப்படி அந்த புராணம் சொல்லும். அதை பார்க்கிற போதும், இவர் இங்கே இதை நடத்துகிறதை பார்க்கிற போதும் அந்த வைகுண்டராஜர் இவர்தான் என்று மக்கள் தானாகவே எண்ணி உணர்ந்து ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலேதான் ஐயா திருவுள்ளம் கொள்ளுகிறார்கள். இனி நாம் இந்த மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று வந்தோமோ அதை சொல்லலாம். எந்த ஒரு நிலம் பருவப்பட்டு பக்குவப்பட்டிருக்கிறதோ அதிலே இனி விதை ஊண்டலாம் என்று நாம் நாற்றுகளை விதைகளை அதிலே போடுகிறோம், நடுகிறோம். அது பக்குவப்பட்டு நல்ல பயிராக விளைந்து பறந்தருகிறது. அதுபோல இத்தனை காலமும் ஐயா யாரிடத்திலும் தன்னை பற்றி வெளி கொண்டு வராமல், வெளிப்படுத்தாமல் தவத்தை மட்டும் பெற்ற உபதேசத்தின்படி நடந்து கொண்டார், நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இனி இந்த மக்கள் மனதிலே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று வந்தோமோ அதை சொல்லலாம், அது இனி பலன் பெறும் என்று அன்றிலிருந்து மக்களுக்கு வாய் திறந்து ஐயா வசனங்களை சொல்லுகின்றார்கள். ஆயிரத்து 8ஆம் ஆண்டு மாசியில் கடற்கரையாண்டி நாராயணம் பண்டாரம் செச்சனம் பள்ளி கொண்டு காணிக்கை கைக்கூலி காவடி முதல் வேண்டாம் அவசியமில்லை என்று தர்மம் நிச்சயிச்சு கொற்றவரும் ஆண்டு குறும்பு மிக தோன்றி உற்ற துலுக்கன் உடன் ஓடி மற்றுமொரு 10ஆம் ஆண்டில் வரும் வைகுண்டம் வருவோம் என்ற ஆகமத்தின்படி வைகுண்டம் பிறந்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தில் குதிச்சுக் கொள்ளும் தன்னை, மாளுவது மாண்டு கொள்ளும் தன்னை, முழிக்கப்பட்டது முழிச்சு கொள்ளும் தன்னை, முழிக்கப்பட்டது கண்டுகொள்ளும் தன்னை,
ஒரு நல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக் கொள்ளும் தன்னே, இருநல் எடுத்துடைக்க நாடு தாங்காது தன்னே. வானமும் பூமியும் கிடுகிடந்து ஆடிடும் தன்னே, வானத்தில் இருக்கிற வெள்ளிகளெல்லாம் ஆலங்காய் போல் உதிர்ந்திடும் தன்னே, மலைகள் இழகிடும் தன்னே, பதி எழும்பிடும் தன்னே, முழிக்கப்பட்டது கண்டுகொள்ளும் தன்னே என்று நறுக்கள் அறியும்படி உபதேசித்துக் கொண்டிருந்தார். அதை உலகோர் அறிந்தும் கேட்டும் கண்டும் முன்னுள்ள ஆகமங்களும் சரி, இவர் சொல்லுகிறதும் சரி என்று ஒத்துக்கொண்டு இவர்தான் வைகுண்ட சுவாமி என்று கேட்டு அறிந்து இவர் களத்திலே போவோம் என்று வந்தார்கள். பின்னும் நாராயண வைகுண்ட சுவாமிதானே பேய்பல ஜீவச்சந்து ஊர்வனம் புற்பூடு கல்காவேரி அறிய உபதேசித்தார். எப்படி என்றால், வல்லாத்தான் வைகுண்டம் பிறந்து காணிக்கை கைகூலி காவடி ஆடு கிடாய் கோழி பன்றி இரத்தவரி தீபதூபம் இலைவட்டை இது முதலானது எந்தனக்கு வேண்டாம், அவசியம் இல்லை என்று தர்ம நிச்சித்து நாடு குற்றம் கேட்க நாராயணர் சிறையில் இருக்கும் போது இனி யார் ஏற்கார் என்று பார்க்க அதை அறிந்து நீங்களும் ஒதுங்கி இருங்கோ என்று உபதேசித்தார். உடனே அதுகளெல்லாம் ஐயாவானை நாங்கள் ஒன்றும் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி போனார். உடனே நாராயண வைகுண்ட சுவாமிதானே ஓராண்டு 1.5 ஆண்டு கழித்து முகம் ஜோதித்து வரும்போது பேய் செய்கிற அந்நீதம் பொறுக்காமல் மானிடர் வைகுண்ட சுவாமியிடம் வந்து ஆவலாதி வைத்தார். உடனே வைகுண்டராஜரும் திட்டிச்சு பார்க்கும் போது பேய் செய்கிறது அந்நீதம்தான் என்று அறிந்து பேய்களுக்கு உள்ள முன்னாகம கணக்கை சோதித்து பேயை எரிக்க வேணும் என்று நாராயண வைகுண்ட சுவாமிதானே மனதினில் உச்சரித்தார். பேய்கள்தான் பிறந்தவாறும் பெருவரம் பெற்ற நாளும் மாயையாய் உலகில் பேய்கள் வந்ததோர் நாளும் பார்த்து நியாயமாய் நடுவும் கேட்டு நாம் அதை எரிக்கவென்று ஆயர் முன் எழுத்தும் கொண்டு அருள்முனி வரவே என்றார். வரவன உரைத்த போது மறைமுதல் வேதன் வானோர் சுரரதம் மீதோடாவி சீக்கிரம் வந்தாரங்கே. பரமருள் வைந்தராக பார்த்தவர் தன்னை நோக்கி விரைவுடன் பேய்க்கு முன்னாள் விதிதனை பாரும் என்றார். விதிதனை பார்த்திலேதன் விளம்புவன் வைந்தரோடு துதிகொடு எழுத்தும் எந்தன் சுருதியும் கேள்மோய்யா. ஆதிநாராயணகானிந்த அழிகலியுகத்திலேதான் அதிவைகுண்டம் என்று வந்தே பிசாசவர் ஒளிந்து போனார். பேயொடி பஜாது கூலி பொய்யோகம் கலியும் நீதம் மாயோடு கபடுகள்ல மன கருப்பு யுகங்கள் தீர்ப்பு
பொய்யோடு மிரட்டு வஞ்ச பிழை பொல்லா பெண்களெல்லாம் வாயோடு வாயாய் கற்று மறுபிறப்பில்லா போனார். நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தே காரணம் எல்லாமாச்சு கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேத நூலும் புராணமும் நாகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு சதாசிவம் வைகுண்டமாச்சே. அழிவதை அழித்து போட்டு அவர் ஒரு சொல்லுக்குள்ள சுழிவரை எழுத்தை ஊனி தெய்வமாதவரும் ஆகி வழிதனில் வன்னியாயி வகுத்திடும் மகமோராயி அழிவில்லா பதிதான் நாள்வார் ஆகம துறைதான் என்றார். ஆனதாலாகாதென்ற அவ்வகைக்கு இது நாள் சாக ஏனமும் இதுதான் என்று இயம்பிட வேதந்தான் மானமாய் கேட்டு வைந்த வானவர் ராஜ்யன்று காணவர் கணக்கில் ஊனி சத்தியாய் பதித்தாரன்று கணக்கிலே எழுதி கொண்டு கருத்தினில் அடக்கி வைத்து இணக்கியே அவரையெல்லாம் லக்கிலக்கதியிலே கொள்வோம். பிணக்கியே கொல்லேன் நானும் பிசகில்லாம் வழியே செய்வோம் குணக்கில்லா செய்வோம் பாரி போகிரி தேவரெல்லாம் ஊகசிவானோர் வேதன் ஒரு தரும் போக வேண்டாம் வகையுடன் ஆந்தான் செய்யும் வழிதன்னை பார்த்து கொள்ளும். இகவரங்கே இருங்கன சொல்லி வைத்து பகை செய்த கழிவையெல்லாம் எரிக்கவே பரணங்குற்றார். 5 வருடங்கள் தவத்தை நிறைவு செய்து இனி மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும் என்று துணிந்த எம்பெருமான் வாய் திறந்து வசனம் சொல்லுகின்றார். அந்த மக்கள் சொன்னார்களே, இப்படி வைகுண்ட சுவாமி என்று ஒருவர் வருவார், அவர் வந்தால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்வார் அப்படி என்று. அதை எம்பெருமான் ஒத்துக்கொண்டு, மக்களே நீங்கள் எண்ணிய நீங்கள் சொன்ன அந்த வைகுண்ட சுவாமி நான் தான். எனவே நான் எல்லோருக்கும் கதி வழங்க வந்திருக்கின்றேன். நான் சொல்லுவது போல நீங்கள் இந்த நாட்டிலே வழிபாடுகளை எல்லாம் முறையாக நடத்த வேண்டும். யாரும் எந்தவித வெளி செய்யக்கூடாது. உயிர் பலி செய்யாமல் வழிபாடுகளை நீங்கள் நடத்த வேண்டும். இந்த கலியுகத்திலே கருதி இருப்பவர்கள்தான் கரையேறுவார்கள். எனவே நீங்கள் கருத்தயர்ந்து போகக்கூடாது, கருதி இருங்கள். முழிக்கப்பட்டதுதான் என்னை கண்டுகொள்ளும், அறிந்து கொள்ளும். ஒரு காலத்திலே நான் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே
கண்டிப்பாக நடக்கும். அப்பொழுது நான் சொன்ன இந்த வாக்கியங்கள் எல்லாம் உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே அதை நீங்கள் இப்பொழுதே நம்பினால் இப்பொழுதே அந்த பலனை பெறுவீர்கள். அப்படி மக்களுக்கு சொல்லியும் 1008 தேவாலயங்களிலே வாழுகின்ற தேவர்களுக்கு என்று சொல்லியும் பேய் பிசாசுகளுக்கு வெளிகள் எல்லாம் ஏற்கக்கூடாது. ஊர்ந்து திரியும் உயிர் பிராணி யாதொன்றையும் ரத்தவரி, தீபம், தூபம், இலைப்பட்டை சற்றும் வெளிபாவம் செய்யக்கூடாது, ஏற்கக்கூடாது. அதை நாம் கண்ணால கூட பார்க்கக்கூடாது, அந்த பேச்சே பேசக்கூடாது என்று ரொம்ப கண்டிப்பாக ஐயா சொல்லுகிறார்கள். ஆனால் இதை கேட்ட அந்த பேய் பிசாசுகளும், ஏன்னா 1008க்கு முன்னால நம்ம மக்கள் எல்லாம் வழிபட்டு இருந்த அந்த வழிபாடு தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடையின் போது ஏற்படுகின்ற அந்த வெளிகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னவுடனே, நீங்கள் ஏற்கக்கூடாது என்று சொன்னவுடனே அந்த பேய்கள் எல்லாம் சற்று விலகி நின்றது. இருந்தாலும் தின்னு கண்ட அந்த பரிச்சயம், அந்த ருசி அவங்களை விடல. திரும்பவும் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த மக்களை எல்லாம் அவர்கள் உபத்திரவம் செய்தது. அப்ப ஐயாட்ட மக்கள் எல்லாம் இந்த காரியங்களை பற்றி முறையிடுகிறார்கள். ஐயா, நீங்க சொன்னது மாதிரி நாங்க நடந்து கொண்டோம். ஆனா நாங்கள் முன்னமே வழிபட்டு வந்த அந்த தெய்வங்கள் எங்களை பயமுறுத்துகிறது, எங்க குடும்பங்களை கொட்டி கலைக்கின்றது, ஒற்றுமைகளை எல்லாம் சிதறடிக்கின்றது, பிள்ளைகளுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நோய் வினைகள் ஏற்படுகிறது அப்படி என்றார்கள். மீண்டும் ஐயா அந்த பேய் பிசாசுகளுக்கு எச்சரிக்கை விடுகின்றார். அது கொஞ்ச காலம் ஒதுங்கி இருந்து பின்னும் அந்த மக்களை வேதனைப்படுத்தியது. இதை மக்கள் ஐயாட்ட சொல்லுகிறார்கள். ஐயா சொல்லுவார், மக்களே, இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அறியும்படியாக தேவர்கள் சாட்சியாக அதற்கு முன்னால் கொடுத்த அந்த சட்டங்களை ஆதாரமாக கொண்டு நான் பேய்களை எரிக்கின்றேன் அப்படி என்று ஐயா பேய்களை எரிக்க துணிந்தார். சிவபெருமான், பிரம்மதேவர் மற்றும் வானவர்கள், தேவர்கள், மூவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று அவர்களை வரவழைக்கின்றார். அவருக்குரிய வாகனங்களிலே ஏறி விரைவாக அங்கே சேருகிறார்கள். அப்படி வந்த தேவர்களிடத்திலே பிரம்மதேவரை பார்த்து சொல்வார், பிரம்மதேவரே, இந்த பேய்களுக்கு உரிய முன் ஆகம கணக்கை எடுத்து பாருங்கள், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி என்ன. ஏன்னா எல்லா கணக்கும் 7 இருவர கணக்குகளும் ஐயா கைக்குள்ளதான். யார் எந்த கணக்கை எடுத்து பார்க்க வேணும் என்று வந்தாலும் அவர் கைக்குள்ளதான் பார்க்க வேண்டும். எனவே அந்த பிரம்மதேவர் அந்த கணக்கை பேய்களுக்கு உரிய முன் ஆகம கணக்கை எடுத்து பார்க்கின்றார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி நாராயண கலி அளிப்பதற்காக என்றைக்கு இந்த அவனியிலே வருகிறாரோ, வைகுண்டமாக என்று உருவெடுக்கின்றாரோ, அன்றைக்கே பேய்களுக்கு உரிய அதிகார சட்டங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. அதற்கு மேலும் அந்த அதிகாரங்களை, வரங்களை அவைகள் கொண்டு நடந்தால் அந்த பேய்களுக்கு புறமாய மலையிலே அக்னியிலே அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்பே காரணமெல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேதனோடும் புராணமும் ஆகமங்கள் சாரமும் கட்டு போச்சு, சதா ஜீவம் வைகுண்டமாச்சே. அப்படி அந்த வைகுண்டராஜர் பேய், பதாசு, கூலி, பொய்யோகம், கலி, நீசம், மாயு, கபடு, கள்ளம், மனக்கருப்பு, இகத்தீர்ப்பு, பொய், மிரட்டு, வஞ்ச, பிழை, கொல்லாப்பு இவைகளை எல்லாம் அவைகளுடைய செய்கையினாலேயே அவைகள் தன்னையே அழித்துக் கொள்ளுகிற நிலையிலே அவைகளை அழித்து ஒரு சொல்லுக்குள்ளாக உலகாழ்வார்.
அழிவதை அழித்து போட்டு அவர் ஒரு சொல்லுக்குள்ளாய் சுழிவரை எழுத்தை ஊறி தெய்வமாதவருமாகி மனிதனில் வன்னியாகி வகுத்திடும் மகவோராகி அழிவில்லாத பதிதான் ஆழ்வார். இது ஆகமத்திலே சொல்லப்பட்ட, அதாவது பேய்களுக்கு முன்னாலே வரங்கொடுத்த காலத்திலே எழுதப்பட்ட ஆகம சட்டம் என்று எடுத்துரைத்தார். அப்போ எம்பெருமான் சொல்லுவார், ஈஸ்வரரே, பிரம்மதேவரே மற்றும் தேவாதிகளே, நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்கள், நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நான் பிணக்கி குணக்கி இந்த பெயர்களை நான் சொல்லப் போவதில்லை. திசையில்லாத வழியிலே, நேர் வழியிலே, ஆகம சட்டத்தின் பிரகாரம் இந்த பெயர்களை எரிக்கப் போகிறேன். மக்கள் எல்லாம் அதை காணட்டும், நீங்களும் சாட்சியாக பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி அந்த பெயர்களை எரிக்கிறார் என்ற வாசகத்தை தொடர்ந்து சொல்லி வருகின்றார். ஈசர் முதல்வானோர் எல்லோரும் போகரிது வாதம் மலரோனும் மற்றோரும் போகரிது என்று இவர்களையும் இவசூழறிகிருத்தி அன்று பை கொண்டு வர அவர் நினைத்தாரம்மானை உடனே உலகம் அதில் ஊர்ந்து திரியும் வேகள் இடமே குளறி சிந்தை மீக கலங்கி வேகள் ஒரு தளத்தில் பிரம்மாண்டமாய் கூடி மாய்கை தொழில் குளறி மனது மீதம் உளறி சீலமுடன் உரைத்தான் சிவபைந்த ராசர்மொழி ஏலமே நாம் கேட்டு இருந்தில்லமே எல்லாரும் என்னவோ என்று எண்ணி நினைத்ததெல்லாம் தன்னை போலகாமல் சாக வீதியாச்சை ஐயோ கடித்தோ அவர் பேரில் குற்றம் இல்லை பொய்யென்றிருந்தோமே பெரியோரூரை தரலாம் நம் பேரில் குற்றம் அல்ல நாரணர் மேல் குற்றம் இல்லை பேரில் குற்றம் அல்ல சாமி மேல் குற்றம் இல்லை நமக்கு முன்னாளில் நாரத மாமுனிவன் எமக்கு அமியம் கொடுத்து அதிகம் வரோம் வேண்டி தந்தான் அவனிடத்தில் நாமல் எல்லோரும் போயுரைத்தான் இவனிடத்தில் வந்து செய்தி கேட்டே உரைப்பான் போவோம் வருங்கோ பேய்கள் வாறு போலே கோவிங்கிரிதனிலே குடியிருக்கும் மாமுனிவன் அண்டை அவரணிகி அபயம் முறை எம்மனவே கண்டந்த மாமுனிவன் கழிவை எல்லாம் அமர்த்தி அபயம் விட்டதேது அலகைகளே சொல்லும் என்றார் அவை துயரமுற்று கழிவெல்லாம் சொல்லலுற்று மணி ஒரு போல் வைத்து வைகுண்டம் என்று உரைத்து இனி உங்களை எல்லாம் எரிப்போய் போதெனவே வரங்களையும் வைத்து மாண்டு போங்கவனவே சுரத்தனமா எங்களையும் தொடர்ந்து பீடிக்கிறார்கள் பதறி இங்கு ஓடி வந்து பாட்டை உம்மோடு உரைத்தோம் இதனை தீர்த்து ரட்சிப்பீர் என் குருவே என்று எல்லாம் இப்படியே சொன்னவுடன் அன்று தலையோடு அந்த முனிதான் அடித்து வைகுண்டம் பூமியிலே வந்து வீரந்தாள்
சக்தி சிவம் வரையும் ஜத்து பீரத்தனுமே பிதாசுகளே புத்தி கட்டு போனீர்களே வல்லாத்தானல்லோ வைகுண்ட மாபொருளும் அவர் நாமம் கேட்டால் அல்லவென்று சொல்வதுதான் சிவபரன் முதலாய் சிந்தை பாதரனுமே உங்களுடன் யுகத்தில் நீ வராது எங்களுடன் முப்புவரை இல்லை என்று போகுதுதான் எல்லாவர் மூப்பை உள்ளே அடங்குதுதான் கொல்லா பதாதுகளே பொந்த விதி உங்களுக்கு மனாலுயிச அமைப்பு கணக்கெடுத்து நானோ இதும் ஏவித்தாரே நந்த போது இந்த கணக்கும் 7 யுக கணக்கும் எந்த கணக்கும் இருக்கும் அவரிடத்தில் ஆனால் கணக்கு அவரிடத்தில் நம்மள் போய் தானாக சொல்லி நற்கணக்கும் பார்த்து அறிந்து கொள்ளலாம் எனவே எல்லோரும் போவோம் என்று நாரத மாமுனியும் நாட்டில் அத்தனையும் காரண வைகுண்ட காலில் விழுந்து தண்டனிட்ட போது சொல்வார் முனியுடனே பந்தாகமப்படியே பசாசை எல்லாம் எரிக்க என் மனதில் உற்றேன் இங்கு வந்து வாய்த்ததன்று நன்முனிய பேயே நகன்றேடா காரும் என்றான் முன்னே நீ பேக்கு முதல் யாமி எங்கொடுத்து இந்நேரம் கூட்டி என்னிடத்தில் கொண்டு வந்தது நல்லதுதான் வாய்த்த முனியை போ இந்த பேய் கணக்கை எடுத்துரைக்க கேட்டிடு நீ அன்று அங்கு வந்த எல்லா தேவர்களையும் சாட்சியாக நிறுத்திக் கொண்டு அந்த பேய்களை எரிக்க வேண்டும் என்று எம்பெருமான் துணிந்தவுடனே அந்த பேய்களுக்கெல்லாம் உடம்பிலே குத்தும் உளைச்சலும் நோவு நொம்பலங்களும் காந்தலும் ஏற்பட்டது. ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட இருந்து ஏதாயிலும் வேண்டி பறித்து சாப்பிட வேண்டும் என்றா இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் அந்த மக்களுக்கு போட்டுருது. இந்த நொம்பலம் வந்த உடனே ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ பொங்கலையோ நான் வச்சு தந்துனப்பா எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும் அப்படி என்று இந்த மக்கள் அந்த பேய்கள் இடத்திலே பிரார்த்தனை பண்ணுவது. இந்த நோய் தீர்ந்துரும், அவங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு இந்த கொடையை கொடுக்கிறது. இப்படி வாங்கி தின்ற அந்த மொத்த பாவமும் இப்பொழுது அந்த பேய்களுக்கே திரும்பி உண்டானது. அதாவது ஊசி எடுத்து குத்துனா, உலக்கை எடுத்து அடிச்சா, தீ பட்டா இந்த உடம்புல என்ன என்ன நோவு நம்பலங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் அவைகளுக்கு ஏற்பட்டது. இது எல்லாம் ஒன்றாக ஒரு தளத்திலே கூடி அவைகள் சொல்லுகிறது, சீலமுடன் உரைத்தார் சிவ வைகுண்டராஜர். 1008 வந்து அணைக்க சொன்னார், ஓம பிசாதிகளே நீங்க எல்லாம் ஒதுங்கி இடுங்கோ அப்படி என்று சொல்லி. ஏலமே நாம் அவர் சொன்னதை கேட்டிருந்தோம் என்றால் இந்த நோவு நம்பலும் நமக்கு வந்திருக்காது. என்னவோ என்று எண்ணி நினைத்த காரணத்தினாலே